திருச்சிற்றம்பலம். அருள்தரும் மாணிக்கவாசகர் சுவாமி அருளி செய்திருக்கிற திருப்பள்ளி எழுச்சியின் 5வது பாடல் சிந்தனையையும், அருள்தரும் ஆண்டாளாச்சியர் அருளி செய்திருக்கிற திருப்பாவியல் 25வது பாடல் சிந்தனையையும் அடியேன் இன்று மேற்கொள்கிறேன். திருப்பள்ளி எழுச்சியின் 5வது பாடல். பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால். பூதங்கள் தோறும் என்றால் உயிர்கள் தோறும் அர்த்தம். இங்க பூதங்கள் என்ற சொல்லாட்சிக்கு உயிர்கள் அர்த்தம். இது எங்க வருதுன்னா, பின்னாடி சேக்கிழார் பெரிய புராணத்துல வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத என்று பாடுகிறார் திருஞான சம்பந்த புராணத்துல. அங்க பூத பரம்பரை என்பது உயிர்கள் பரம்பரைன்னு அர்த்தம். அது மாதிரி இங்க பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் என்னை கண்டறிவாரை. புலவர்கள் என்ற அறிஞர்கள் ஞானிகள் போக்குவரவு இல்லாத புண்ணியன் என்று பாடுகிறார்கள். பூதங்கள் தோறும் நினைந்திருக்கிறாய் என்று பாடுகிறார்கள். உங்களை பாடுறாங்க, ஆடுறாங்க. இதை தவிர உன்னை பற்றி யாராவது நல்ல முழுமையா கண்டவர்களாக ஒருவர் சொல்லி நாங்கள் கேட்டறியோம். கேட்டறியோம் நின்னை கண்டறிவாரை. அருமையான ஞாபகம் வச்சுங்க. திருப்பள்ளி எழுச்சியில கேட்டறியோம், உன்னுடைய முழுமையும் உன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற முழுமையான சொரூபத்தை, முழுமையான அருள் வடிவத்தை, அகண்டாகாரமான வடிவத்தை யாரும் முழுமையாக பார்த்ததாக நாங்க கேட்கல. கேட்டறியோம் நின்னை கண்டறிவாரை சொல்லிட்டு, சீதம் கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா. திருப்பெருந்துறை சிவபெருமானி சொல்லிட்டு மன்னா என்று சொல்லுகிறார். சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று முடிக்கிறார். இதுல அது என்ன? கேட்டறியோம் நின்னை கண்டறிவாரைன்னா, திருஞான சம்பந்த சுவாமிகள் உட்பட, மாணிக்கவாசகர் சுவாமிகள் உட்பட அனைத்து அருளாளர்களும் பெருமானை பற்றி கூறியிருப்பது பெருமானின் முழு வடிவத்தில் ஒரு பகுதி. இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், போய் கடல் கரையில் நிற்கிறோம், பூம்புகார் கடற்கரையில கடலை பார்க்கிறோம். கடலை பார்க்கிறோம்னா கடலை பார்க்கறது உண்மை. ஆனா கடலை முழுமையா பார்த்துட்டோமா? இல்லை. எங்க தொடங்குது தெரியல, எங்க முடியுது தெரியல, அதன் விளிம்பு என்ன தெரியல. இங்க நிக்கிறோம், அதுக்குள்ள என்னென்ன இருக்குது தெரியல. அப்ப என்ன தெரிகிறோம்? கடலை பார்த்ததும் உண்மை, கடலை முழுமையாக பார்க்காததும் உண்மை. கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது என்ன தண்ணீர்? கடல் தண்ணீர். இவ்வளவுதானா கடல்? இல்லை. அப்ப நம்ம கையிலே இருந்து அகப்பட்டு வந்த ஒரு டம்ளர் தண்ணியும் கடல் தண்ணி தான். ஆனா இதற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் கடல் தண்ணி தான். அதுபோல ஞானிகள், அருளாளர்கள், பெரிய பெரியவர்கள் எல்லாம் கூட பெருமானை பற்றி சொல்லி இருக்கிற விஷயங்கள் அவருடைய பெரிய சொரூபத்தில் ஒரு கூரே தவிர முழுமையும் இல்லை என்ற கருத்தை தான் கேட்டறியோம் நின்னை கண்டறிவாரை என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். கண்டேன், நானும் சுவாமி பார்த்திருக்கேன்னு சொல்றார். கண்ணால் யானும் கண்டேன் காண்கன்னு சொல்றார். அது ஒரு பகுதியின் தான் அங்கே அர்த்தம் பண்ணிக்கணும். இதைத்தான் கம்பநாட்டு ஆழ்வார் தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே. ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த மிதிலையிலே அந்த மனம் செய்வதற்காக அவர் தேர்ல வருகிற பொழுது அந்த மிதிலை நாட்டு பெண்கள் ராமனை பார்க்கிறார்களாம். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார், திருவடி, அவங்க திருவடி மட்டும் பார்த்தாங்க. தடக்கை கண்டார், கையை பார்த்தாங்க. இந்த 3 உறுப்புகளே ஏன் அந்த கன்னி பெண்கள் பார்த்தாங்க? மிதிநாட்டு பெண்கள் இந்த 3 உறுப்புகளாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட அற்புதத்தை ராமச்சந்திரமூர்த்தி நிகழ்த்தி இருக்கிறார் என்று அவர் முன்னே கேள்விப்பட்டிருக்கிறாங்க. என்ன கேள்விப்பட்டிருக்கிறாங்க? தோள் கண்டார் தோளே கண்டார். இந்த தோல் புஜத்தின் வலிமையினால்தான் தாடகை என்ற அரக்கியை துவம்சம் பண்ணினார் இந்த ராமர். அடுத்தது தாள் கண்டார் தாளே கண்டார். ஏன் திருவடி சொன்னாங்கன்னா, இந்த திருவடி தூள்பட்டு தான் அகலிகை என்ற பெண் விமோசனம் பெற்றாள். 2
தடக்கை கண்டார். இந்த இந்த கை வலிமையினாலதான் சிவதரிசி என்ற வில்லை முறித்து போட்டு நம்ம பிராட்டி சீதை மனம் செய்து கொள்ள போகிறார். அப்ப 3 உறுப்புகளிலும் 3 பெண்கள் சம்பந்தப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி தந்த ராமச்சந்திரமூர்த்தி இவர்தான் என்று அந்த பெண்கள் பார்த்தார்களாம். அதில் என்ன சொல்லி முடிக்கிறான் கம்பன்? தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் பகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். கூர்த்த வேல் போன்று இருக்கிற பளியிரண்டு இருக்கிற அந்த கண்ணை உடைய பெண்கள் யார் வடிவினை முழுமையும் கண்டார், யாரும் பார்க்கல. அது சொல்லிட்டு கடைசிய 4வது வரியில ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரே ஒத்தார். அற்புதமான வரி கம்மன் சொல்றான். சமயவாதிகள் ஒவ்வொருவரும் பரவி பெருமானை இப்படிப்பட்டவனை இப்படி சொல்வதெல்லாம் ஒரு பகுதியின் அமைப்பை தவிர முழுமையும் யாரும் பார்க்காதது போல அந்த மிதிலை நாட்டு பெண்கள் முழுமையும் ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கவில்லை என்று சொல்லி முடித்து விட்டான். அந்த கருத்தை இணைத்துக் கொள்ள இது அருமையான வரி. கேட்டறியோம் நின்னை கண்டறிவாரை. அருமையான பாட்டு சிந்தனை. அல்ல பரமேஸ்வரா எங்கள் மீது கருணை கொண்டு எழுந்தருளாய் என்று விண்ணப்பம் செய்தார். திருப்பாவையிலே 25வது பாடல். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இதுல அந்த கண்ணபெருமான் வரலாறு. கிருஷ்ணர் 8வது பிள்ளையா அந்த தேவகி என்ற அந்த பெண்ணுக்கு மகனா பிறக்க போறா. அவரால் தனக்கு அழிவு என்று முன்னுமே தெரிந்து கொண்ட ஹம்சன் ஒரு பிள்ளையை பிறக்க கொள்றான். தேவகி தனி சகோதரி, இவன் மாமன். அதான் தன் சகோதரியின் 8வது பிள்ளையினால்தான் தனக்கு மரணம் என்று தெரிந்து கொண்டான் ஹம்சன். அல்ல பிள்ளை பிறந்த வெற்றி பெறுறது கொன்றது என்று இருந்தான். அப்படி பிறந்துகிட்டே வந்து ஒரு குழந்தை வெற்றி வந்தவன் 8வது பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளையை அவர்கள் பெருமான் திருவருள் மூலமாக அவர்கள் கண்ணபெருமான் பிறந்திருக்கிறார் என்ற வகையில முன்னுமே தெரிந்து கொண்டு ஒரு கூடையில வச்சு கொண்டு போய் யசோதை வீட்டில் விட்டுட்டு அங்கிருந்து ஒரு பெண் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இதுதான் வரலாறு, உங்களுக்கு தெரியும். அப்ப சொல்றார், ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகியின் மகனாக 8வது பிள்ளையா பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்தி. இரவோடு இரவா கொண்டு தேவகியின் கணவன் கொண்டு போய் யசோதையுடைய வீட்டில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டார், மறைச்சு வச்சுட்டார். வளர தரிக்கிலானாகி தீங்கு நினைத்த கருத்தை பிடிப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ன நின்ற நெடுமாலே. அவனா ஹம்சனுக்கு புரியல. அதனால பின்னாடி வந்து ஹம்சோட வயிற்றில் நெருப்பா போந்து அவனை அழிச்சு விட்டார் கண்ணபெருமான். இதான் வரலாறு. அதை ஒருத்தி மகனாயின்னு அழகா பாடியிருக்கிறார். தேவகி யசோதை. நெடுமாலே உன்னை அடுத்து வந்தோம் பறைதரு தகுதியால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இங்கே திருப்பாவையில் 30 பாடலுமே எம்பாவாய் 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 முடிகிற ஒரு குறிப்பை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இதெல்லாம் திருப்பள்ளி எழுச்சி மாதிரி தான். அப்படி சொல்லி இங்கே வந்து எங்களுக்கு அருள் செய்யுங்க சுவாமி, கண்டபெருமானே நெடுமாலே எல்லோரையும் வாழ வைத்த பகவானே வந்து அருள் செய்ய என்று விண்ணப்பம் செய்கிற அருமையான பாட்டு இந்த திருப்பாவையின் 25வது பாடல்.